ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல ஹை கேச்சஸ் நிறைய பேர் ட்ராப் பண்ணுவீங்க. அது எப்படி சரியா பிடிக்கிறதுன்னு தெரியாது, எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி கேட்ச் பிடிக்கணும்னு தெரியாது. ஸோ அந்த தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 3 டெக்னிக் சொல்ல போறோம். ஸோ ஹை கேச்சஸ் பிடிக்கிறதுக்கு பெஸ்ட் 3 டெக்னிக் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீப் யுவர் ஐஸ் ஆன் த பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாலை வந்து நீங்க கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணணும். ஹை கேச்சஸ் வருது அப்படின்னா உங்களோட கண்ணு கடைசி வரைக்கும் இந்த பால்ல இருந்தால் மட்டும்தான் அந்த பாலுக்கு உங்களால குயிக்கா ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களோட பார்வை வந்து கரெக்டா அந்த பால் கிட்ட தான் இருக்கணும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலோட லைனுக்கு போறது. ஸோ சப்போஸ் உங்க பால் வந்து உங்களோட ரைட் சைட்ல போகுது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி அக்ராஸா ஓடாம அந்த பால் எந்த பக்கம் போதோ குயிக்கா அந்த பக்கம் ரியாக்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி குயிக்கா ரியாக்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால அந்த கேட்சை பர்ஃபெக்டா டிராப் பண்ணாம முடிக்க முடியும். பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து கேட்ச் எப்படி ரிசீவ் பண்றீங்க, எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ரிசீவ் பண்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹை கேச்சஸை மேக்ஸிமம் வந்து இந்த ரிவர்ஸ் கேப்னு சொல்லுவாங்க. இதுதான் ரிவர்ஸ் கேப். உங்களோட கிரிப் இப்படி தான் இருக்கணும். உங்களோட கட்டை விரல வந்து ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ரண்ட்ல இருக்கணும், ரைட் ஹேண்ட் பின்னாடி இருக்கணும். இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு ரிசீவ் பண்ணுங்க. இந்த ஐக்கு மேலே வச்சு பாலை ரிசீவ் பண்ணுங்க. பாலை கடைசி வரைக்கும் பார்க்கணும். ஓகேவா? நீங்க மூஞ்சிக்கு நேரா பாலை வச்சு ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா பால் டிராப் ஆனா கூட நேரா வந்து மூஞ்சில பட்டு இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால டிராப் அப்படின்ற பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். நான் சொன்ன அந்த 3 டெக்னிக்கை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களாலையும் பெஸ்ட் ஃபீல்டராக வர முடியும், பெஸ்ட் கேச்சராக வர முடியும். ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.